வணக்கம். புனர்பூசம் நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். இந்த மாசி மாதம் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு அவங்க தொழிலில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகுங்க. தடை தாமதங்கள் விலகி அவங்க கடின உழைப்பை போட்டு நற்பெயர்களையும் பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாகத்தான் இந்த மாசி மாதம் அவங்களுக்கு அமையப்போகுது. கல்வியில் ஒரு நல்ல ஒரு மேம்பாடு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல ஒரு மேம்பாடு கிடைக்கும். நல்ல ஒரு முன்னேற்ற பாதைகள் வழிவகுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகத்தான் இந்த மாசி மாதம் அமையப்போகுது. குருமார்களின் ஆசீர்வாதத்துடன் இந்த மாசி மாதம் உங்களை நல்வழிப்படுத்துங்க. குருமார்கள்ட்ட நீங்கள் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களை நல்ல ஒரு பேர் புகழ் வாங்கி வைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு உங்களை கொண்டு செல்லும். இந்த மாசி மாதம் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலையும் உங்களுக்கு கொடுக்கும். எடுத்த எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அதில் வெற்றி கனியை பறிக்க நீங்கள் கடின உழைப்பை போட்டு அதில் ஒரு நல்ல பேரும் புகழும் எடுத்து நல்லபடியாக வந்து சேருவீங்க. புதிய சிந்தனைகள் உண்டாகும். உங்களுடைய புதிய சிந்தனைகள் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய ஒரு சிந்தனைகளாக இருக்கும். எந்த ஒரு விஷயமும் உங்கள்கிட்ட யாராவது வந்து கேட்குறாங்க அப்படின்னா இந்த பிரச்சனையாக இருக்குப்பா என்ன பண்ணலாம் அப்படின்னா அதற்கு உண்டான தீர்வுகள் நீங்கள் சொல்லுவீங்க. உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு நீங்கள் யார்கிட்டையாவது தீர்வு கேட்டாலுமே மற்றவங்களுக்கு தீர்வு சொல்லும்போது அதை பர்ஃபெக்டாக சொல்லுவீங்க. அது நடைமுறையிலையும் அது சாத்தியமாக அமையக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் நீங்கள் சொல்லுவீங்க. அதற்குண்டான உழைப்பிற்கு உண்டான பலன்களையும் நீங்கள் பெற்று உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சமாக கவனம் தேவைங்க. திருமண தடைகள் நீங்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வைத்து தெய்வ வழிபாடுகள் பிள்ளையாரையும் பெருமாளையும் நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியமும் மேம்படும். உங்கள் வாழ்க்கை முன்னேற்ற பாதைக்கும் செல்லக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். நன்றி.